பொதுவாக பலர் வீடுகளில் செல்லப்பிராணிகளாக நாய், பூனை போன்ற பல்வேறு விலங்குகளை வளர்த்து வருவது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அதை கண்காணிக்காமல் சாலைகளில் விடுவதனால் பல விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன. மேலும் சிலர் செல்லப்பிராணிகளுக்கு முறையான தடுப்பூசி போடாமல் விடுவதனால் வெறிநாய்க்கடி நோய் அல்லது ரேபிஸ் நோய் போன்ற தொற்று ஏற்படுகின்றது. இந்த நிலையில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதற்கு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது. அந்த வகையில் மதுரை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களுக்கு கட்டணம் விதிக்க முன் வந்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இந்த தீர்ப்பின்படி நாய், பூனை வளர்க்க ரூபாய் 750, மாடு வளர்க்க ரூபாய் 500, ஆடு வளர்க்க ரூபாய் 150, பன்றி வளர்க்க ரூபாய் 500, குதிரை வளர்க்க ரூபாய் 750 கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவித்துள்ளது. பொதுமக்களிடம் கருத்து கேட்ட பிறகு ஒரு சில மாதங்களில் நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநகராட்சியின் இந்த முடிவு மதுரை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.